ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாம் வாசிக்கப்படும் இந்நூலின் பெயர் பேரின்பம் என்ற ஞான களஞ்சிய நூலாகும். இந்நூலினை நாம் அனைவரும் ஞானமடைய வேண்டி கொடுத்த ஞான பெருந்தகை யார் என்றால் ஆசிரியர் ரிஷிகேஷ் சுவாமி சிவானந்தர் ஆவார். இப்பொழுது பதிவின் தொடக்கம் ஆரம்பம். வாசிக்கப்படும் தலைப்பு எதுவென்றால், நண்பர்கள் என்பவர்கள் எதிரிகள் ஆவார்கள், உண்மையான நண்பன் இறைவன் ஆவான். பதிவின் தொடக்கம் ஆரம்பம். நண்பர் என்பவரின் இயல்பு. 10 குடம் பாலில் சிறிதளவு படிகாரம் போட்டால் பால் முழுவதும் கெட்டு போகிறது. 10 வருட சத்சங்கத்தினால் ஏற்பட்ட நல்ல பயன்கள் ஒரு சில நிமிட கால தீயவர் தொடர்பால் அழிந்துவிடுகின்றனர். தீய இணக்கம் இறை அன்புக்கு எதிரி. தீய இணக்கத்தை கைவிடுங்கள். சத்சங்கம் அல்லது முனிவர்களின் தொடர்பை மேற்கொள்ளுங்கள். நண்பர் என்பவர்கள் எதிரிகள் ஆவார்கள். இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் தன்னலமற்ற நண்பன் ஒருவனை கூட காண முடியாது. விழிப்புடன் இரு. வீண் பேச்சு பேசவும் உன் நேரத்தை வீணாக்கவும் நண்பர்கள் உன்னிடம் வருவார்கள். உன்னை கீழே தள்ளி உலகியல் தன்மை உடையவனாக்க பார்க்கிறார்கள். அந்த மாதிரி நண்பர்களின் அழகான பேச்சில் மயங்கிவிடாதே. ஈவு இரக்கமின்றி அவர்கள் தொடர்பை நீக்கிவிடு. எப்பொழுதும் தனித்திரு. உன் உள்ளத்தில் வாழும் அமரத்தன்மை படைத்த நண்பனையே நம்பு. உனக்கு வேண்டியது எல்லாம் அவன் தருவான். நேரடியாக மகாத்மாக்களின் சத்சங்கத்தை பெற முடியாவிட்டால் தெளிவு பெற்ற ஞானிகள், முனிவர்கள், பாகவதர்கள் ஆகியவர்கள் எழுதிய நூல்களோடு மறைமுகமான சத்சங்கத்தை ஏற்படுத்திக்கொள் என்று பேரின்பம் என்ற ஞானக்களஞ்சிய நூலில் ரிஷிகேஷ் சுவாமி சிவானந்தர் தெரியப்படுத்தியுள்ளார். ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே, பதிவு முடிவுற்றது.